அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வருகிற 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எதுவரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா 10/12/2026 வரைக்கும், கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 11/12/2026 முதல் நேர்கதியில். அப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறதால என்ன மாதிரி பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்பட போது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா அது சூரியனுடைய மூமெண்ட்டு படி அது வக்ரமாகும். அதை டீட்டெயிலாக ஜோதிட நுணுக்கங்களை ஜோதிட விதிகளை விட பலன்களை உங்களுக்கு சொல்கிறப்ப தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா லென்த்தி வீடியோவாக போகும். இப்போ இது வக்ரகதியில் 27/7/2026 அன்று பயணிக்கிறப்ப நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு தெரியும். வக்ரகதியில் ஒரு கோள் பயணிக்குதுன்னாக்க அந்த ஜாதகரை ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். குடிகாரர போலன்னு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, நார்மலாக அந்த குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக பட்டக்கிட்ட போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட, ரொம்ப அழகாக பணிவாக பேசக்கூடிய ஆளுங்க கூட குடிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அதே இது எப்போதும் குடிக்காதப்ப ரவுடித்தனமாக அடாவடியாக திமிராக பேசக்கூடிய ஆள்கள், மோடு முட்டித்தனத்தை காட்டக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய நேச்சர் மாறுது. அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போலவே இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப, இந்த சனி பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு யார், அவன் என்ன மாதிரி வேலையை செய்யக்கூடியவன், உங்களுக்கு நட்புக்கோளா பகைக்கோளா, அதாவது உங்களுக்கு பிரச்சனைக்குரியவரா இல்லை நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த பலாபலன்கள் ஏற்படும். அப்போ அதில் வக்ரம் பெறப்ப என்ன நடக்கும், இயல்புக்கு மாறாக நடக்கும். இப்போ மேஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா அதில் 12ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறப்ப விரய சனிம்பாங்க. நார்மலாக விரயங்களை கொடுக்கும், அதுக்கு அப்படியே மாறாக வரும். அது போல தான் இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, எப்போதும் எதிர்பாராத கண்டங்கள், முறிவு, பிரிவு, ரொம்ப பயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் சோதனைகளை அது சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரம் பெறப்ப இந்த 4.5 மாதங்கள் அவர் லீவ் விடுறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். அதே போல தான் வைஸ் வர்சா நல்லது பண்ணக்கூடிய இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள், தொழில் வேலை ரீதியாக தர்மகர்மாதிபதி யோகங்களை அவர் வெளிப்படுத்துவார். பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் பாப்புலாரிட்டியோடு கிடைக்கிறது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ வக்ரம் வர்றப்ப அதுக்கு மாறாக இருக்கும். யாரெல்லாம் மதித்தாங்களோ அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, எதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தடைபடுறது, சற்று குழப்பமாவது, பயந்து போகிறது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. குடிச்சிட்டிங்கன்னா குடிகாரர்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்கல்ல, மூளை சட்டுன்னு வேலை பார்க்காது, இல்லை வித்தியாசமாக வேறு வேலை பார்க்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகள், பிரச்சனைகள், இல்லை சந்தோஷ உணர்வுகள் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மோசம் பண்ணிட்டான், அவனால தான் குடிக்கிறேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டான்னா குடிச்சு விட்டு அவங்கள்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் வம்பளக்கிறது, பிரச்சனை பண்ணுறது. ஏன்னா மூளை அதுக்கு முன்னாடி உள்ளதோடு நின்றும். அதை போல தான் இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்கிறப்ப, யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியால் நெகட்டிவெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்க
அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ராசிகளுக்கும் சற்று லீவு, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக மாறும். இது பிரச்சனைன்னு நினச்சது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப கேஷுவலாக அதுக்காக பிஹேவ் பண்ணவும் முடியாது. பிரச்சனைலாம் லீவுனா 4.5 மாதம் லீவா சார், விரையச்சனி வேலை பார்க்க மாட்டாரா, அஷ்டம சனி வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆப்பு வைப்பார். அவர் சனி பகவான் நீதிபதி போன்று. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சரியாயிடுச்சு இப்போ அஷ்டம சனி, இன்னுமே நம்ம பழையபடி பந்தா விடலான்னாக்கா அடிப்பார். அதாவது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு எதிர்பார்த்து செய்கிறது சொதப்பும், பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 12 ராசிகளும் நான் சொன்ன இந்த 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த தான் விழிப்புணர்வு வரும். ஏன்னா இதுவரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அவமரியாதையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சது தலைகால் புரியாது. கொஞ்சம் வரவும் தலைகால் புரியாது. பழைய குருடி கதவு திரடின்னு பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணிட்டா அந்த சமநிலை இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த வக்ரம் பெற்ற கோள் குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்குங்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கங்க. இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் கெடுதல் பண்ணுறவன் இப்போ நல்லது பண்ணுவான். எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களை இந்த சமநிலையில் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுவரையில் கஷ்டம் இருந்தது இப்போ கொஞ்சம் விலகிறப்ப சரியாயிடுச்சு பழையபடி ஆகும்னு செய்யலான்னு பண்ண முடியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சீங்கன்னா சொதப்புன்னு இருக்கேன் பாருங்க. பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு சமநிலையில் இருந்துக்கலாம். நம்ம செய்கிறத செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோன்னு செய்கிறப்ப இந்த வக்ரசனியால் இதுவரையிலும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று ரிலாக்ஸ் ஆகி நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் ரொம்ப நல்லது, லாபங்கள், பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வக்ரகதியில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா ஆழந்தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது இந்த வக்ரசனியின் பலாபலன்கள், அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்ப்போம். இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி திண்டாட்டத்தை கொடுக்க போதா, கொண்டாட்டத்தை கொடுக்க போதா அப்படின்னா இவங்களுக்கு திண்டாட்டத்தையே கொடுக்க போகிறார். ஏன்னா மகரத்திற்கு இதுவரையிலும் 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் அதிரடி காட்ட வைத்திருப்பார். பல முயற்சிகள் பண்ணி பெரிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பார். அண்டு ஏன்னா 3, 6, 11 இருந்தாலே மிக சிறப்பான பலன்களை அது கொடுப்பார். ஒரு இனம் புரியாத குத்து மதிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பிரம்மாண்டமாக நடக்கிறது. பெரிய அளவுக்கு மரியாதை கிடைப்பது, எப்பா கடவுள் இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி உணர்கிற மாதிரி ஆச்சரியங்களை கொடுப்பது, பெரிய அளவுக்கு சுப செலவுகள், நம்ம லேவிஷாக, ஏன்னா ஓவராக பணம் வரப்போ சும்மா செலவு பண்ணுவோமே அப்படின்ட்டு செலவு பண்ணுறது, இதெல்லாம் நார்மல் இயல்பு. சில பேர் தான் கஞ்சமாக இருப்பாங்க. பொதுவாக 90% ஆஃப் பீப்புள் ஒரு குழந்தை போல தான். ஒரு குழந்தைகிட்ட 2 சாக்லேட்டை கொடுத்தீங்க, 3 சாக்லேட்டை கொடுக்குறீங்கன்னா ஒழிச்சு வச்சு சாப்பிடும். அதுக்கே 50 சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா 2-3 சாக்லேட் மற்றவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கே 500 சாக்லேட், 5 பாக்கெட் சாக்லேட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் 90% இப்படி தான் இருக்கும். 10% தான் வித்தியாசமாக இருக்கும். நிறையா இருக்கிறப்ப அது மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து அவங்க சந்தோஷமாக புகழ்கிறது, சாப்பிட்றது, அவங்க சாப்பிட்றதுல கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்து இது சந்தோஷம் அடையும். இதுவே சாப்பிடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாசானா இந்த சமையல்காரங்க இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். சமைக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த வாசனை, அது இது பார்த்தது, டேஸ்ட்டு பார்த்தது, உப்பு இருக்கா தித்துப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா, அதுலேயே நிறைவாயிடுவாங்க. அவங்க பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இதே வேறு ஆளுங்க தான் நல்லா சாப்பிடும். அந்த மற்ற ஆளுங்க நல்லா சாப்பிட்றதுல ஒரு 10% கூட சமைச்ச ஆள் சாப்பிடாது. ஏன்னா அந்த வாசனை அந்த ப்ராக்டிக்கலாக தெரியும். அதை போன்று தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ திண்டாட்டத்தை கொடுக்குற மாதிரி வருகிறார். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது தைரியம், தன்னம்பிக்கை, தடுமாறும் நேரம். ஏன்னா இப்போ 3ஆம் இடத்துல வக்ரம் பெறார். உங்கள் முயற்சிகளில்
பழுது ஏற்படும், நினச்சதுக்கு மாறாக நடக்கும், தைரிய குறைவு ஏற்படும், தன்னம்பிக்கை குறையும். அதனால தான் தைரியம் தன்னம்பிக்கை தடுமாறும் நேரன்ட்டேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க பெரிய அளவு பாதிப்பு இருக்காது, கோள்கள் கெடுக்க முடியாதும்மா. இதுவும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 25% தான். கிட்டத்தட்ட 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். திண்டாட்டத்தை ஏற்படுத்துவார், உங்கள் புத்தியை பாதிக்க வைப்பார், அதிர்ஷ்டம் கெடும். இதுவரையிலும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சியா, இப்போ எதை தொட்டாலும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஈஸியான விஷயங்கள் கூட நடக்க மாட்டேங்குது, ஒரு மன உளைச்சலாக இருக்குது, நிம்மதி இல்லை. ஏன்னா தைரியம் இல்லைன்னால எல்லாம் வந்துடும், மன வியாதிகள் வந்துடும், அப்படியே கஷ்டமாக இருக்குது. கடவுள் நம்பிக்கையே போச்சுப்பா. என்ன அதுக்கு முன்னாடி கிடச்சப்ப சந்தோஷம் வந்துச்சு கடவுள் நம்பிக்கையோட. இப்போ வக்ரகதியில் இந்த 4.5 மாதம் அப்படி தான் இருக்கும். அதனால் கடவுளை நிந்திக்கிறதெல்லாம் வேண்டாம், நல்ல ஜெபம் பண்ணிக்கங்க. அஸ்ட்ரோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிடணும். அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க. புகழுக்கு மரியாதைக்கு பங்கம் வரக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டீங்க. என்ன வேணாலும் செய்வோம், என்ன பண்ணுறது, வேறு காரியம் நடக்கணுங்கிறப்பன்ட்டு தீன பாவத்தில். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் வேலைக்காரன் போல், நல்ல வலிமையாக இருந்தால் நீதிபதி போன்று, இல்லாட்டி வேலைக்காரன் திருட்டு பையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேலைக்காரங்களே லைட்டாக திருட்டுத்தனம் இருக்குல்ல, பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, ஒழுங்காக இது பண்ண மாட்டாங்க. இப்போ வேலைக்காரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதுவும் விவசாய இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, அப்புறமா நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வரமாட்டாங்க, என்னென்னமோ பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அது சனி பகவானுடைய நேச்சர். ஸோ அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வர வாய்ப்பு உண்டு, மனவேதனையாகும். ஏன்னா சனி பகவான் இப்படியும் அதே டயத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நீதிபதி போன்று அப்படி நியாய தர்மம் பார்க்குற ஆளுங்க, தராசு எடை போடக்கூடிய ஆளுங்க, நேர்மையாக இருக்கிறவங்க அப்படின்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட கேடு வரும், அதனால் தன்னம்பிக்கை தடுமாறும், அண்டு பெரிய அளவுக்கு புகழ் கேடு மரியாதை கேடு வரும். அதனால் உங்களுக்கு அது தன்னம்பிக்கை குறையும், தைரியம் போகும், என்னடா அது எப்படா இது பண்ணணும், இப்போ தூக்கம் வராது, தேவையற்ற விரயங்கள் ஏற்படும், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு அந்த புலம்புற மாதிரி ஆகும். இதுக்கு முன்னாடி ஓரளவு திருப்தி இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கை இல்லை, அது பாட்டுக்கு நடக்குதுப்பா, நல்லபடியாக இருக்குப்பான்னு சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ உல்ட்டாவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4.5 மாதங்கள் ரொம்ப கவனம், நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்கள் லக்னாதிபதி சனி பகவானாக வரக்கூடியவர் அவரே 2ஆம் இடத்ததிபதியாகவும் வருகிறார். இதுவரையில் 7.5 படுத்திக்கிட்டு இருந்தவர் இப்போ தான் சார் நல்லது பண்ண ஆரம்பித்தார். ஒரு 6 மாதம் 1 வருஷமாக தான் நிம்மதி இருந்துச்சு. திரும்ப இப்படி பயமுறுத்துறீங்களேன்னு பயப்படாதீங்க, 4.5 மாதம்தான். திரும்ப பழையபடி அதிரடி காட்டலாம், புதிய முயற்சிகள் பண்ணலாம். இதே நல்ல தசாபுத்தியாக இருந்தால் இப்பயே கூட பண்ணலாம். அது பொருத்தம் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த கணிக்கப்படுகிற அந்த தசாபுத்தி தான் 75% வலிமை. அது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னு அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த 4.5 மாதம் ஜஸ்ட் லைக் தட் போயிடும். அது நல்ல தசாபுத்தியாக இருக்குது, அண்டு நல்ல வலிமையாகவும் யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க கண்டிப்பாக இது தெரியவே தெரியாது. என்னமோ தைரியம் போகும், தன்னம்பிக்கைக்கு தடுமாறுற மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரில சார் எனக்கு அப்படிம்பீங்க. இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அப்படியே சோர்ந்து உட்காந்துருவீங்க. ஐயோன்னு என்னமோ சொல்லுவாங்கள்ல, தலையில் கையை வச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு நிற்கிற மாதிரி போகும். மெடிடேட் பண்ணிட்டீங்களா? நான் பல வீடியோஸில் சொல்லுவேன், கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு. மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு சமநிலை வரும், எல்லாம் கடந்து போகும், எல்லாம் சில காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த 4.5 மாதங்கள் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அந்த குரு அந்த சனி பகவானை பார்த்து அதை சுபத்தை மாற்றுவார். இருந்தாலும் இந்த குழப்பம் இருக்கும், ஜாக்கிரதை. சனியோட வேலையை செய்வார், குரு கடைசியாக சுபமாக முடித்து கொடுப்பார். இது எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். அவர் வேலையை செய்வார். ஏன்னா குரு பார்வை கோடி பெறும் தான் சொல்லுவாங்க. சனி பகவானை பார்க்குறார். இருந்தாலும் இவர் வக்ரம் பெறப்ப
மாற்றில நடக்கணும் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு செய்கிறது சொதப்போம், பயந்துக்கிட்டே செய்கிறது நல்லா இருக்கும்ன்ட்ருக்கேன். அதுதான் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு நல்லவன் குடிச்சுட்டான்னா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இதே கெட்டவன் நார்மலாக இருக்கிறப்ப கெட்டவன் ரவுடித்தனம் அடாவடித்தனம் பண்ணுறவன் குடிச்சுட்டான்னா ரொம்ப நல்லவனாக சைலண்ட்டாக அமைதியாக போயிடுவான்ட்ருக்கேன். அது பார்த்துக்கணும். அதை போல் சொதப்போம். அதை செஞ்ச பிறகு தான் கடைசியாக இறுதியாக ஓரளவு நல்லது இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் யார் உங்களுக்கு 3-12 கூடையவன். அவன் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஓவராக பண்ணி விட்டான்னா, ஓவர் தைரியம் குருட்டு தைரியம் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துருவோமே அப்படின்னு குருட்டு தைரியத்தில் செஞ்சீங்க விரயம் ஆகிடும். 3-12 கூடையவன். அவன் வேற உச்சமாக உங்கள் ராசி லக்னத்தை வேற பார்க்குறான். நல்ல தசாபத்தி இருந்தால் எவ்வளோ பெரிய முயற்சிகள் இதுவரையிலும் சில ஆயிரங்களில் பண்ணிகிட்ருக்கீங்களா, பல லட்சங்கள் இல்லாட்டி சில கோடிகளில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கூட மாற்றி விடும். அது தசாபத்தியை தான் பார்த்துக்கணும், பார்த்துட்டு தான் செய்யணும். இல்லாட்டி சொதப்பிடும். இது கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுக்கு அது திண்டாட்டத்தை தான் கொடுக்க போகுதுங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. இந்த 4.5 மாதம் அதீத விழிப்புணர்வு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டு 1 ட்ரிப் 2 ட்ரிப்பு அறியாமையால் ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. ஏதோ குருட்டு தைரியத்தில் டபக்குன்னு செஞ்சிடக்கூடாது, டபக்குன்னு பேசிடக்கூடாது, டபக்குன்னு கையெழுத்து போட்டுறக்கூடாது. அக்ரிமெண்ட்டில் ஜாக்கிரதை. போட்டுட்டு அப்புறம் பயந்துட்டுருப்பீங்க என்ன நடக்குமோ அப்படின்னு. அதிர்ஷ்ட கேடு வரும், புகழ் கேடு வரும், நிம்மதி சந்தோஷம் போகும்னு இருக்கேன். கவனம் தேவை. குருட்டு தைரியம் அசட்டு தைரியம் தேவையில்லை. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க, சூப்பராக இருக்கும். இருந்தாலும் 4.5 மாதம் எப்படி சார் சும்மா இருக்கிறது அப்படின்னு பெரிய வாய்ப்பு வருது, அதை எப்படி சார் மிஸ் பண்ண முடியும்னா உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க. ஒரு ஜோதிடருக்கு 2 ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த 4.5 மாதங்கள் தேவையற்ற அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி வாக்கு கொடுத்து உங்கள் தைரியம் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.